ஹலோ டிராவலர்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க கோவில் என்ன கோவில் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தலை விரிச்சு ஆடுதா? துன்பங்கள் துயரங்கள் அதிகமாக இருக்கா? வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியில தூங்கிட்டாரு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, என் தலையெழுத்தை எழுதியில பிரம்மன் இடது கையால் எழுதிட்டாரு, கிறுக்கி வச்சுட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வர வேண்டிய கோவில் இந்த கோவில் தான். இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த தலையெழுத்து கண்டிப்பாக உங்களுக்கு மாறிடும். சிவன் இருக்கார் பார்த்தீங்களா? சிவன் பிரம்மாவுக்கு இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ, அதுவும் அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாங்களோ, அவங்களோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கான அனுமதி பிரம்மாவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த கோவிலில் மட்டும்தான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக அப்படின்ற மந்திரமும் இங்கே தான் தோன்றுனதாகவும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவுக்கு 2 இடத்துல தான் கோயில் இருக்குது. ஒன்று கும்பகோணம், இன்னொன்று திருப்பட்டூர். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் தான். இந்த வீடியோவில் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வரணும், நீங்கள் வர்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லை இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி வர்றது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்கள்லாம் வீட்டில் நைட்டில் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள நைட் அழுகிறது கம்மியாயிரும், இல்லை அழுகிறதே நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு இங்கே யாரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத கோயில்களா இருக்கட்டும், இல்ல ஒரு கோயிலை பத்தி தெரியும், அந்த கோயிலுக்கு எப்படி போறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இதை மட்டுமே தான் நம்ம வீடியோஸா போட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கோவில்களுக்கு நம்ம நேரடியாகவே போய் அந்த கோவிலோட பயண வழிகாட்டி எப்படி போகணும், அங்கே போனீங்கன்னா எவ்வளோ டிக்கெட்டு, எப்படி போனால் கம்மி பட்ஜெட்டில் போக முடியும், எங்கே கம்மி பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணலாம், அங்கே நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் நினச்சி இந்த கோவிலுக்கு வர முடியாது. இந்த கோவில் வாசல் வரைக்கும் கூட உள்ளே போக முடியாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட தலையெழுத்தை மாறணும் அப்படிங்கிற விதி இருந்தால் மட்டும்தான் பிரம்மர் உங்களை இங்கே கூப்பிடுவார். இல்லைனா யாராலையும் இந்த கோவிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துடவே முடியாது. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு இந்த கோவிலுக்கு வர முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பேருக்கு இந்த கோவிலை பற்றி தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ தயவுசெய்து நீங்களாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃபோ இல்லை உங்களுக்கு வேண்டியவங்களோட லைஃபோ மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ வாங்க இந்த திருப்பட்டூருக்கு ஃபஸ்ட்டு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக திருப்பட்டூருக்கு பஸ்ஸே இருக்குது. ஆனால் அது டைமிங்க்கு தான் இருக்கும். இல்லை எனக்கு டேரெக்டாக திருப்பட்டூருக்கு பஸ் இல்லை அப்படின்னா திருச்சியிலேருந்து சென்னை போகிற பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பாயிண்ட் டு பாயிண்டாக இல்லாமல் இடையில நிப்பாட்டுற பஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஏறலாம். அதில் ஏறி சிறுகண்ணூர் பிரிவு சாலையில் நீங்கள் இறங்கணும். இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 100 ரூபா தான் கேட்பாங்க. 4 கிலோமீட்டர் தான் வரும். இங்கே கொண்டு கோயில் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க. அதே இது நீங்கள் சமயபுரத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தங்குறதுக்கு ரூம்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சின்ன ஊர். அதனால நீங்க தங்குறது அப்படின்னா ஒன்றும் சமயபுரத்தில் தங்கணும், அப்படி இல்லைன்னா திருச்சியில் ஸ்டே பண்ணணும். இங்கே உங்களால் தங்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா ஹோட்டல் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அன்னதான மண்டபமும் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றது அப்படின்னா ஒன்று மதிய நேரமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள டோக்கன் வாங்கி அன்னதானம் சாப்பிட்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஹோட்டலில் ஏதாவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. உள்ள கார் பார்க் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் காரில் தான் வந்திருந்தேன், அதனால் 30 ரூபா. பஸ்ஸுக்கு 50 ரூபாயா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள கார் பார்க்குக்கெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. கூட்டமான டைம்லலாம் வரீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. இங்கே கூட்டம் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகள்லையும் வியாழக்கிழமைகள்லையும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற நாளில் வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஆனால் பிரம்மருக்கு விசேஷமான நாட்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். இந்த 2 நாளில் வந்தீங்கன்னா மேலும் சிறப்பு. குரு பகவானோட அதிதேவதை பிரம்மா. அதனால தான் இங்கே வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. அதே மாதிரி குரு பெயர்ச்சியுமே இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த கோவிலுக்கு திருவாதிரை, புனர்பூசம், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடுதல் சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததா ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிரம்மரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரம்மனுக்கு ஃபர்ஸ்ட் 5 தலை இருந்துச்சு. அவரோட ஆணவத்தாலையும் அகம்பாவத்தாலையும் சிவபெருமான் அவரோட 5வது தலையை வெட்டி எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட படைக்கும் தொழிலையுமே அவர்கிட்ட இருந்து பிடிங்கிறாரு. அவரோட தவற உணர்ந்த பிரம்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்கிட்ட கேட்குறாரு, வேண்டிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு பழையபடி நான் படைக்கும் தொழிலை செய்யணும், எனக்கு பழைய தேசஸ் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு அருள் புரிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு. அப்போ ஈசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பட்டூருக்கு போய் அங்கே போயிட்டு நீ தவம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு பிரம்மர் இந்த திருப்பட்டூருக்கு 12 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணுறாரு. அந்த 12 சிவலிங்கங்களுக்கும் பூஜை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கேயே தவம் இருக்காரு. அவரோட தவத்தில் மகிழ்ந்த ஈசன் திருப்பி அவருக்கு பழையபடியே அந்த படைக்கும் தொழிலையும் கொடுத்து, அதே மாதிரி இங்கே யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட தலையெழுத்து எப்படி பிரம்மரோட தலையெழுத்தே மாறுச்சோ அதே மாதிரி அவங்களோட தலையெழுத்தும் யாரெல்லாம் உன்னை தேடி வர்றாங்களோ என்ன தேடி வர்றாங்களோ அவங்களோட தலையெழுத்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருந்து நீ அருள் புரி அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அவங்களோட தலையெழுத்து மாறணும்னு விதி இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வர முடியும், அவங்களோட தலையெழுத்தை நீ மாற்றி எழுது அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காரு பிரம்மாவுக்கு. அடுத்ததாக கோவிலோட டைமிங் காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி 12 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. இது நார்மல் டேஸில். பண்டிகை நாட்கள் இல்லை வியாழக்கிழமைகளில் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. அதே மாதிரி ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்குமே திறந்துருக்கும். இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உள்ள என்ட்ரி ஆகலே நிறைய விளக்குகள் வந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க, நெய் தீபங்கள் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வாங்கி இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு எத்தனை விளக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இத்தனை விளக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே எழுதியிருக்காங்க. அந்த விளக்கை வாங்கி நீங்கள் இங்கே தீபம் போட்டிங்க அப்படின்னா அது நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை பொதுமக்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அர்ச்சனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வந்தி மாலை, மஞ்சள் துணி, தேங்காய் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போகிறப்ப அர்ச்சனை சீட்டு வந்து 5 ரூபா. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராமல் வந்துடாதீங்க. உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கணும், யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, யாரோட தலையெழுத்தெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரையில் ஒரு ஜாதகத்துக்கு 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டோக்கன் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனோன்னே நீங்கள் பார்க்குறது வந்து ஈசனை தான் பார்ப்பீங்க. இங்கே இருக்க ஈசன் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவோட பேராலே பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஈசனை நல்லா பொறுமையாக நிதானமாக தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா வெளியில் வந்தோடனே நீங்கள் அடுத்து தரிசனம் பண்ணுறது யார் அப்படின்னா பிரம்மாவை தான் தரிசனம் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. பிரம்மாவுக்கு வந்துட்டு மஞ்சள் வந்து சாத்தியிருந்தாங்க. 4 முகங்கள்ல 3 முகங்கள் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. தாமரை மலர் மேல தியான நிலையில வந்துட்டு பிரம்மர் வந்து உட்கார்ந்துருந்தாரு. அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. ஜாதகத்தை அவங்கள்ட்ட கொடுத்தோன்னே சாமிக்கு பக்கத்துல வந்து கொண்டு போய் வச்சு அதை பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணிட்டு நம்ம தீபம்லாம் காட்டுறாங்க. தீபம் காட்டிட்டு நம்ம கையில் கொடுக்கல மஞ்சள் தான் வந்து நல்லா வந்து தண்ணியில் கலக்கின மஞ்சள் தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம பூசிக்கணும். பூசிக்கிட்டு கொஞ்சம் தூரம் அப்படி வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட ஜாதகத்தை வச்சுருக்காங்க. நம்ம ஜாதகத்தில் வந்து மஞ்சள் தடவி நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாதகத்தை வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கையில் உங்கள் ஜாதகம் எதுங்கிறத நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா நோட்டையும் மொத்தமாக வச்சு அதுக்கப்புறம் பிரித்து கொடுக்குறாங்க. கரெக்டாக தான் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஜாதகம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிரம்மருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி இருக்குது. பதஞ்சலி முனிவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட கலையோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஜீவசமாதி இருக்குது. நாங்கள் வந்திருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால பாலாலயம் பண்ணி நிறைய சாமியை வந்து நாங்கள் வந்திருந்தப்போ பாலாலயம் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதனால ஒரு சில சாமிகளை எங்களால் பார்க்க முடியலை. நீங்கள் பதஞ்சலி முனிவரை வணங்கும் போது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்காரு, அவரையும் கும்பிட்டுருங்க. முருகருக்கு அடுத்தது கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா சிவனோட சன்னதி ஒன்று இருக்கும், அதையும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவரும் சூரிய பகவானும் இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்க நைட்டில் அழுகுறாங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்க காலபைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா அவங்க அழுகை வந்து நைட்டில் வந்து நின்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வேற எந்த கோயிலுமே இல்லாதபடி கஜலட்சுமியும் காலபைரவரையும் நம்மளால ஒரே நேரத்தில் இங்கே தான் தரிசனம் பண்ண முடியும். அவங்கள நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்றதுனா உட்காரலாம். உட்காந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கோவிலோட திருப்பணிக்காகவும் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அன்னதானத்துக்கும் நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணுறது அப்படின்னா டொனேஷன் பண்ணலாம். டொனேஷன் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வர்றப்ப உங்களோட லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் போகணும். லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாதை மாதிரி தான் போகும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தான் அம்பாலை வந்து உங்களால் தரிசனம் பண்ண முடியும். இங்கே அம்பாள் வந்து பிரம்ம சம்பத் கௌரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நாங்கள் வந்திருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி நோன்பு வந்து இருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு அம்மனை சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மனசார அம்மனை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வந்து தோட்டம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பிரம்ம தீர்த்தம் இருக்கும். அதுதான் வந்து இந்த கோவிலோட தீர்த்தம். அது வந்து பிரம்மரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கீழே தான் தண்ணி இருந்துச்சு. நாங்கள் வந்தது வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கீழே தான் தண்ணி இருந்துச்சு. உள்ளர மீன்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்தல விருட்ச மரம் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, வியாக்கரபாத முனிவர் வந்து இங்கே தான் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்திருக்காரு. ஸ்தல விருட்சத்தில் நீங்கள் உட்காந்து இலைப்பாடுறதுனா இலைப்பாறலாம். அந்த இடம் ரொம்ப ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்கும். கோவிலே இருக்கும். ஒரு சில கோவிலுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்தை பார்க்க முடியல, அந்த இடத்துல இல்லை. அது எதனால அப்படின்னு தெரியல. அதே மாதிரி அதில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நந்தி இருக்கும். அந்த நந்தியை ரொம்ப க்ளோஸாக போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் மாடு மாதிரியே இருக்கும். அந்த இதெல்லாம் தடவி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் மாடோட தோல் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். வலுவலுன்னு இருக்காது. அந்த சொரன்னு ஒரிஜினல் மாடோட தோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அந்த நந்திக்கு ஆப்போசிட்ல இருக்க சிவலிங்கம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாதிரி அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையான கோவிலா இருக்கும். அதை சுற்றி வந்தீங்க அப்படின்னா அந்த ஓவியங்கள்லாம் அது உள்ளறையே செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும்.
எனக்கு வந்து தஞ்சை பெரிய கோவிலோட ஃபீல் வந்துச்சு. ஆனா அது அவ்வளோ பெருசா, அவ்வளோ பிரம்மாண்டமா இல்ல. கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் கிட்டத்தட்ட எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில பார்க்குற மாரியே இருந்துச்சு. ஏன்னா உள்ள இருக்க சிவலிங்கம் அவ்வளோ பெருசா இருந்துச்சு. ஸோ அத தரிசனம் பண்ண மறந்துறாதீங்க. அதே மாரி இந்த 12 சன்னதிகளையும் பாருங்க. அதுல ஒரு சில இடங்கள்ல வந்து உள்ளர சிவலிங்கம் இருக்காது. ஆனா அந்த ஏரியா ரொம்ப அமைதியா, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதே மாரி கோவிலுக்குள்ளார அதிகம் சத்தமா பேசக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மர் வந்து உள்ளர வந்து தியான நிலையில இருக்கிறதுனால சத்தமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அத பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தீங்கன்னா, கோயில் பிரசாதம்லாம் விப்பாங்க, ஃபோட்டோலாம் விப்பாங்க. அது வேணும் அப்படின்னா வாங்கிட்டு அப்படியே நீங்க வெளியில வந்துரலாம். ஸோ இதுதான் கோவிலுக்குள்ளார நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள். நாங்க போயிருந்தப்பயும் சரி, இனிமேல் நீங்க வர்றீங்கன்னாலும் சரி, கும்பாபிஷேகம் முடியாம இருக்கு அப்படின்னா, ஒரு சில சாமிகள வந்து பாலாலயம் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களால தரிசனம் பண்ண முடியல. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா, எல்லா சாமியுமே உங்களால தரிசனம் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேதங்கள் இருக்கு பார்த்தீங்களா? வேதங்கள சிவன் வந்து அம்பிகைகிட்ட சொல்லியிருக்காரு. அம்பிகை வந்து பிரம்மாட்ட சொல்லியிருக்காரு. பிரம்மா வந்து நந்திகிட்ட சொல்லியிருக்காரு. நந்தி வந்துட்டு சப்த ரிஷிகள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. இது இது வந்து நடந்தது இந்த கோவில் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாரி தான் அந்த சாமிகளோட அமைப்புமே இருக்கு. ஸோ உங்க வாழ்க்கையே புரட்டி போட போற ஒரு கோவில பத்தி இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாலும், இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாரி இந்த கோவில பத்தி தெரிஞ்சுக்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைக்கிறது மூலமா அவங்க லைஃப்ல ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உங்களால கொண்டு வர முடியும். தயவு செய்து வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. இது மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலோட பயண வழிகாட்டியோட அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.